வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான லான்ச்சஸ் நடந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரோலபிள் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம், ட்ரைஃபோல்ட பத்தி பார்க்க போறோம், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்க பத்தி தெரிஞ்சுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, OnePlus 13ல அப்படி என்னடா சொல்ல போற, எல்லாருமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, OnePlus 13ல ஒரு சில யூடியூபர் சொல்லாத விஷயம்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். OnePlus 13 ரெண்டுமே லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட பிரைஸ் என்ன, நம்ம பிரைஸ் ட்விட்டர்ல அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் உங்களை அங்க ஃபாலோ பண்ணிக்க சொல்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் அங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து நான் இங்கேயும் ஒரு வாட்டி பிரைஸ் சொல்லிடுறேன். OnePlus 13 பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியன்ட் 69,999 ரூபாய்க்கும், 16GB RAM 512GB வேரியன்ட் 76,999 ரூபாய்க்கும், அது ஹையர் மாடலான 24GB RAM 1TB மாடல 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 89,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே நம்ம பார்த்தோம்னா அதோட பட்ஜெட் வெர்ஷனான OnePlus 13 பொறுத்த வரைக்கும், அதாவது 12GB RAM 256GB வேரியன்ட் 42,999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து 16GB RAM 512GB மாடல் ஹையர் மாடல இதை வந்து 49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் லான்ச் பண்ணாங்க. இது எப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, OnePlus ஸ்டோர்லயும் அமேசானோட ஸ்டோர்லயும் கிட்டத்தட்ட ஜனவரி 13 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த போன் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு, OnePlus 13 OnePlus 13 இந்த ரெண்டு போனும் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பிப்ரவரி மாசம் 13 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் ஒர்க் ஆகும். அப்படி என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு போனுக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, 180 நாளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது போன்ல எந்தவித ஹார்ட்வேர் இஷ்யூ ஏற்பட்டாலும் அவங்க வந்து எந்தவித காசும் வாங்காம உங்களுக்கு அவங்கள்ட்ட உள்ள போனை வாங்கிக்கிட்டு புது போனா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 180 நாள் 6 மாசத்துக்குள்ள, அது பிப்ரவரி 13 பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இன்னும் கரெக்டா ஒரு மாசம் வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு மாசத்துக்குள்ள இது லான்ச் ஆகி ஜனவரி 13 அமேசான்லயும் ஈஸ்டோர்லயும் கிடைக்கும், OnePlus ஈஸ்டோர்லயும் கிடைக்கும். இப்போ அதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணீங்க, அப்ப அவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். அப்படி இல்லாம அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இதே ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து 2,599 ரூபாய் பே பண்ணா உங்களுக்கு இந்த வாரண்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 3 மந்த்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாசம் வாரண்டி கிடையாது. உங்களுக்கு 2,599 ரூபாய் நீங்க பே பண்ணா உங்களுக்கு பிரீமியம் சர்வீஸும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸாக உங்களுக்கு அடிஷனலா 3 மந்த்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்றது இப்ப தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 180 நாள் வாரண்டி வேணும்ன்றா நீங்க முன்கூட்டியே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொன்னு இதுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, OnePlus சொல்றாங்க. OnePlus பிளாக்ஷிப் போன் கிட்டத்தட்ட வந்து ஹையர் மாடல்னா 89,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 89,000 ரூபாய்க்கு ஒரு போனை கொடுத்து வாங்குறமே, இந்த போனுக்கு வந்து எத்தனை வருஷம் அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க? இது இந்தியா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நான் சொல்றேன். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எத்தனை வருஷம் இருக்குன்னா, Android 16 இருந்து Android 19 வரைக்கும் தான். ஏன்னா 15 ஆல்ரெடி லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப 16, 17, 18, 19, 16 இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். இந்த வருஷம் மிட்ல வந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் மொத்தமே 4 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு 19 வரைக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க, 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும். செக்யூரிட்டி அப்டேட்ல 6 வருஷம் 2031 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 வருஷத்து வரைக்கும் இந்த போன் யூஸ் பண்ணுவாங்களான்றது கேள்விக்குறி தான். எல்லாருமே போன் அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இந்த போன் இதான் டீடைல்ஸ். இதை முடிவு பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, அமேசான் தரப்புல இருந்து ஒரு புதுசா வந்து எக்கோ ஸ்பாட் அப்படின்ற ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்கோ ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2.83 இன்ச் கூட டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அந்த டச் ஸ்கிரீன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, கிளாக் அலாரம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அலெக்சா வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 6 கலர் தீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஆரஞ்சு, வயலட், பிளாக் எல்லாம் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அலாரம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வாய்ஸ் கமெண்ட் மூலமே அலாரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எக்கோ ஸ்பாட்ல 1.73 இன்ச் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிவரி கிளியர் வோக்கல்ஸ் அண்ட் பேஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து எக்கோ ஸ்பாட் ஒரிஜினல் பிரைஸ் வந்து 8,999 ரூபாய். ஆஃபர் பிரைஸா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6,499 ரூபாய். இதோட ஆஃபர் லிங்க் வந்து இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்றேன். வேணுன்றவங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து ட்ரைஃபோல்டை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ட்ரைஃபோல்டு ஏற்கனவே வந்து நிறைய அதாவது ஹுவாய் ட்ரைஃபோல்டை லான்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங்கும் ட்ரைஃபோல்டை லான்ச் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுல என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ரெகுலரா வந்து கேலக்ஸி Z Fold அண்ட் Z Flip வரப்போகுது. அதே போல வந்து இப்போ வந்து இன்னொரு அன்பேக்டு ஈவெண்ட் ஜூலை 6 ஆகஸ்ட்ல வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அன்பேக்டு ஈவெண்ட் ஜனவரியில் நடக்கும் போது S25 சீரிஸ்க்காக. அதே போல இன்னொரு அன்பேக்டு ஈவெண்ட் வைக்கலாம், செகண்ட் அன்பேக்டு ஈவெண்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைஃபோல்டு டிவைஸிங்க எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் யூனிட் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அது வந்து எந்த அளவுக்கு சக்சஸா இருக்கோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 லட்சம் யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ கிடைக்கும் கேட்டீங்கன்னா ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் உள்ள கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லான்ச் ஈவெண்ட் வைப்பாங்க, அப்போ இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா இன்டர்னல் ஸ்கிரீன்ல, அதாவது உள்ள ஓபன் பண்ண வரும்ல ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல அண்டர் டிஸ்பிளே கேமரா வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டா இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஏற்கனவே அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்கு. சாம்சங் தரப்பு வந்து எப்படி கொண்டு வராங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆப்பிளோட ஐபோனோட SE4 அதுக்கப்புறம் நியூ ஐபேட் எல்லாம் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ற டீடைல் கிடைச்சிருக்கு. இதோட லான்ச் டைம் லைன் கிடைச்சிருக்கு. ஐபோன் SE4 பொறுத்த வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் நியூ ஐபேடை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து எதோட வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா iOS 18.3 அப்டேட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட்டோட வரும்போது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏப்ரல்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல தான் ஆப்பிளோட 5G நியூ 5G வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபோன் SE பொறுத்த வரைக்கும் 6.1 இன்ச் கூட OLED டிஸ்பிளே வரப்போது, டைனமிக் ஐலேண்டோட வரப்போது, ஐபோன் 14 மாதிரி ஃப்ரண்ட் இருக்க போது, அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் கேமராவும் இருக்க போது, ஃபேஸ் ஐடி இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 48 MP ரியர் கேமரா, 24 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது SE-க்கு தான் அப்கிரேட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா டெக்னோ பாப் 9 என்ற போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த டெக்னோ பாப் 9 5G பொறுத்த வரைக்கும் இது வந்து 6.6 இன்ச் கூட HD+ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 6300 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4GB 64GB RAM, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 4GB 128GB, அதுக்கப்புறம் 8GB 128GB இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 8GB விர்ச்சுவல் ரேம் செயல்படும் சொல்றாங்க. விர்ச்சுவல் ரேமை இவங்க இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது Android 14 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப் 9 5G பொறுத்த வரைக்கும் 48 MP Sony IMX 882 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பேக் கேமரா கொஞ்சம் ஒர்த்த, ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஏன்னா 8 MP வச்சுட்டு இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 10,999 ஹையர் மாடல் 8GB RAM 128GB வேரியன்ட். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரெட்மி A4 5G இருக்கு. அதுக்கப்புறம் ரெட்மி 14C இருக்கு. அதுக்கப்புறம் ரெட்மி C75 போக்கோ C75 5G இருக்கு. ரியல்மி C63 5G இருக்கு. எல்லாமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் சிமிலரா இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா HP Omen Max 16 கேமிங் லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கன்னு கேட்டீங்கன்னா CES கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ 2027 கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல Omen AI கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமா இருக்கு. இந்த Omen Max 16 பிரைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த Omen Max 16 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Intel Core Ultra 9 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அல்லது வந்து AMD Ryzen AI9 ப்ராசஸர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸர்ல ஏதாவது வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல 1,46,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து Omen 32X ஸ்மார்ட் கேமிங் மானிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமிங் மானிட்டரோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 64,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து HP பொறுத்த வரைக்கும் HyperX Plus Fire Sega மைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மவுஸை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6,900 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. 6,900 ரூபாய்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு மவுஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா
அமேசான் கிரேட் ரிபப்ளிக் டே சேல்ஸ், அதாவது ரிபப்ளிக் டே சேல்ஸ் டேட் கிடைச்சிருக்கு. அதோட ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் வரப்போது. அதுக்கு நம்மளோட டெடிகேட்டட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதில் வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து கிரேட் ரிபப்ளிக் டே சேல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம், இந்த மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அது மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆஃபர் டே ஸ்டார்டிங்கில் தான் OnePlus 13 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 12 hours ஏர்லியரா கிடைக்கும். அதாவது பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 13ஆம் தேதி 12 காலையில 12 AM கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் SBI கார்டு ஹோல்டருக்கு மட்டும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அது வந்து கிரெடிட் கார்டு அண்ட் EMI டிரான்சாக்ஷனுக்கு இதே தான். அதுக்கப்புறம் ICC அண்ட் அமேசான் பே கிரெடிட் கார்டு எலிஜிபிள் வச்சிருக்கவங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சேல்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நோ காஸ்ட் EMI ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அமேசான் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 45,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது ஸ்மார்ட் போன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7,000 வரைக்கும் லேப்டாப்புக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் 5,500 வரைக்கும் டிவிக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளைன்ஸ்க்கு வந்து 15,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் டீல்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் இதுதான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் வரும். அந்த ஆஃபர்ல நான் ஒன்னு அடுத்த வீடியோ டெடிகேட்டடான வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Realme P1 5G என்ற போன் இப்போ வந்து ரொம்ப ஆஃபர்ல வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். Realme P1 5G இந்த போனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட்லயும் அதுக்கப்புறம் வந்து Realmeயோட அபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கு. இது வந்து லான்ச் பண்ணப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் 15,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 12,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த போன் விலை குறைஞ்சுன்றது சொல்றதுக்கு முன்னாடி இதோட ஹையர் மாடல் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஹையர் மாடல் 8GB RAM 128GB வேரியன்ட் 17,999 ரூபாய்க்கு 17,499 ரூபாய்க்கு லான்ச் பிரைஸ் ஆயிருச்சு. இப்போ 13,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஒரு 5G போன் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல அண்டர் 15K தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாம இது என்ன ஏன் இந்த போன் இப்போ பிரைஸ் குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லான்ச் ஆகி 1 year நெருங்க போகுது. கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த போன் லான்ச் ஆகி 9 மாசம் ஆனதுனால இப்ப பிரைஸ விலையை குறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா லினோவோட ThinkBook Plus Gen 6 ரோலபிள் AI லேப்டாப்பை இப்போ வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லினோவோ Plus 6 Gen 6 ரோலபிள் AI PC லான்ச் பண்ணிருக்காங்க 2025 CES கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோல. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரோலபிள் OLED லேப்டாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Intel Core Ultra 7 Series 2 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 32GB RAM 1TB SSD ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூ ThinkPad X9 RO எடிஷன் மாடலிங் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா 15.3 இன்ச் கொண்ட OLED டிஸ்பிளே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ThinkBook Plus 6 Gen ரோலபிள் AI PC வந்து கிட்டத்தட்ட $3,499 கொண்டு வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இந்திய மதிப்புல 3,300,000 ரூபாய்க்கு வரும். 3,300,000 ரூபாய்க்கு ஒரு டிஃபரெண்டான லேப்டாப். ஏன்னா இந்த லேப்டாப் வந்து ஸ்கிரீன் வந்து பெரிய ஸ்கிரீன் எதிர்பார்க்கறவங்களுக்கு அப்படியே வந்து லேப்டாப் அப்படியே வந்து இப்படி இருக்கிற ஸ்கிரீன் வந்து இப்படி இருக்கிற பேக் ஸ்கிரீன் அப்படியே இப்படி ரோலபிள் ஆகி டாப்ல வருது. அப்போ வந்து 2 ஸ்கிரீனா மாறிடுது அப்படின்றது ஹையர் ஸ்கிரீனா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக இந்த லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அல்ட்ரா ஹியூமன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க CES 2025 அல்ட்ரா ஹியூமன் கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் ரிங். அந்த ஸ்மார்ட் ரிங்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா 18K கேரட் கொண்ட கோல்டு அதுக்கப்புறம் பிளாட்டினம் ரெண்டுத்தையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் ரிங்க லக்ஸரியா ரிங் போடணும், அது ஸ்மார்ட் ரிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்குறதுக்கு கோல்டாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 18K கோல்டு தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க இந்திய மதிப்புல 1,61,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து ஜனவரி மிட்ல வரப்போதா அப்படின்றது தெரிஞ்சுங்க. மிட்ல வந்து லண்டன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சேல்ஸ் பண்ண அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து எல்லா ஸ்மார்ட் ரிங்ல இருக்கிற மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து BIS கொண்ட 18K கேரட் கோல்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா
அடுத்து நான் பார்க்க போற விஷயம் லினோவோட லேப்டாப் ஒன்று வரப்போச்சு. லேப்டாப் தான் பார்த்துறோம். லினோவோட லீஜியன் இதுல இருந்து ஒரு டேப் வரப்போகுது. அந்த டேப் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். லினோவோ லீஜியன் டேப் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். 8.8 கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க 8.8 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்சிடி ஸ்கிரீன் தான் 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரும். அது மட்டும் இல்லாம இது கேமிங்காக மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 500 இன்ச் பிக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Snapdragon 8 Gen 3 ஓட இருக்கு. 4 nm ப்ராசஸர், அதுக்கப்புறம் 12GB RAM, LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. 256GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அது UFS 4.0 லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டு மூலமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 1TB வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. Android 14 பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 வருஷம் OS அப்டேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்டேட் 4 வருஷம் கொடுக்குறாங்க. 4 வருஷம் OS அப்டேட்னு வச்சுக்கலாம். Android 18 வரைக்கும் வரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் 13MP மெயின் கேமரா, 8MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் UFC Type-C ஆடியோ கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு Wi-Fi 7 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவுலாம் கொடுத்துட்டு இதோட பேட்டரி வந்து 6550 mAh கொடுத்திருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து 499.99 கிட்டத்தட்ட அரௌண்ட் $500 கொண்டு வந்திருக்காங்க. இந்திய மதிப்புல 42,905 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இதெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கேமிங் டேப் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நியூபியா தரப்புல இருந்து மியூசிக் அப்படின்ற ஒரு போனை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. மியூசிக் லவருக்கு இது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லியிருக்கீங்க நியூபியா மியூசிக் 2ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூபியா மியூசிக் 2ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மீடியா பிளேபேக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெயின் அட்ராக்ஷனா 2.1 சேனல் ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 95 TB வரைக்கும் மேக்ஸிமம் வால்யூம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து LED ஸ்ட்ரிப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இந்த வைப்ரண்ட் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேக்ல உள்ள ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்கிற மாதிரி தெரியும். ஸ்பீக்கரே கொஞ்சம் வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. மியூசிக் லவ் இருக்கு. எப்படி வந்து நோக்கியாவுல மியூசிக்னு ஒரு போன் கொண்டு வந்தாங்க அதே போல இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க போல. விண்டேஜ்ல உள்ளதை அப்படியே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி புது மாடலா கொண்டு வந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட LCD பிளஸ் HD ரெசல்யூஷனோட வருது. HD பிளஸ் ரெசல்யூஷன் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாம இது யூனிசாக் T7200 சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது 4GB RAM 128GB வேரியன்ட் 5000 mAh பேட்டரி 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கொண்டு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா $87 மலேசியாவில் வந்து 389 மலேசியா MYR போட்டிருக்கு மலேசியா அமௌண்ட்டுக்கு. இது $87 இந்திய மதிப்பில் எவ்வளவு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய மதிப்பில் ஒரு 7500 ரூபாய் கிட்ட வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து IQ 10 சீரிஸ் வரப்போது, Z10 சீரிஸ் வரப்போது. அதுல என்னென்ன போன் நம்ம எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா Z10 X, Z10 Turbo, Z10 Turbo Pro அப்படின்ற மாதிரி ஒரு 4 விதமான போன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இது. இதுல என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர்லாம் எல்லாமே வந்து MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து ஏன்னா 9300 சிப்செட் முந்தின ஃபிளாக்ஷிப் தான். அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7000 mAh கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. அதாவது 6000க்கு மேல 6400ல இருந்து 7000 வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. Z10 டர்போவை பொறுத்த வரைக்கும் என்ன சிப்செட் வரலாம்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8S Lite வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து Z10 Turbo Proலயும் அதே ப்ராசஸர் தான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Z10 டர்போவை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் OLED ஸ்கிரீன் வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷன் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. 50 மெகாபிக்சல் டூயல் கேமரா 2 50 மெகாபிக்சல் கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி வரப்போகுது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் கேட்டீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்து CESல என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து சாம்சங் தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மைக்ரோ LED டிஸ்பிளே கொண்ட ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4000 nits பீக் பிரைட்னஸோட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் ஷோகேஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது லெதர் ஸ்ட்ராப்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு இந்த வாட்ச். இது ஏன்னா இது ப்ரோ டைப் வித் மைக்ரோ LED சொல்லியிருக்காங்க. கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா இன் பிக்சல் டென்சிட்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும்
என்னடா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 2.1 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து மைக்ரோ எல்இடி கொடுத்துருக்கிறதுனால ஓஎல்இட மைக்ரோ ஓஎல்இடி கொடுத்துருக்கிறதுனால ஓஎல்இட இது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக இந்த வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. மைக்ரோ ஓஎல்இடி டிஸ்பிளேவை கொண்டு வரதுக்காக 2025 நிறைய ப்ராடக்ட்ல இனிமேல் மைக்ரோ ஓஎல்இடி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால வந்து இந்த இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஇஎஸ்ல எங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு 2026 இந்த வாட்ச் வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அமேசானோட ஃபெஸ்டிவல் சேல் வருது, பிளிப்கார்ட்டோட சேல்ஸ் வருது. எல்லாரோட சேல்ஸோட லிங்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். ஏன்னா நீங்க கிளிக் பண்ணும்போது ஆஃபர் பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அப்பதான் நீங்க ஆஃபருக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கிடைக்க அந்த ஆஃபர் வந்து டக்குன்னு மறையறதுக்குள்ள உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு அங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்க உங்களுக்கு எல்லா ஆஃபரையும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க, பர்ச்சேஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.